மாகாணங்களிடையான தொழிலாளர் சென்று வருவதற்கான மற்றும் பொருட்கள் சென்று வருவதற்கான மற்றது பொருளாதார வேலைகள் அல்லது இந்த கனிமங்கள் தொடர்பான பல இத்தியாதிகளில் இருக்கின்ற தடைகளை நீக்குவது. கனடாவின் மொத்த வருமானம் என்பது $100 பில்லியன் அதிகரிக்கும் என்பது பொருளாதார நிபுணர்களின் கருத்து. இது ஒரு பெரிய வெற்றி. BCA எனப்படுகின்ற இந்த பில்டிங் கனடா ஆக்ட், இந்த இரண்டும் தான் இந்த சட்டத்தின் முக்கிய கூறுகள். இதன் கீழ் தேசிய கட்டமைப்புகள் மற்றும் அது பைப் லைன்ஸாக இருக்கலாம் அல்லது எந்த ஒரு கட்டமைப்பாக இருக்கலாம், அதனை இந்த மாநிலங்களோடும் மற்றும் இந்த பூர்வீக குடிகளோடும் இணைந்து கதைத்து அவர்கள் இதனை செய்வது மற்றும் இந்த பூர்வீக குடிகளுக்கான நிதி வளங்களை தொடர்ந்து காப்பது, அவர்களுக்கான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் அவர்களுக்குரிய தேவைகளுக்குரிய அவர்களுக்குரிய விருத்திக்குரிய நிதி வளங்கள் என்பது 2000 ஆண்டு இயற்றிய ஒரு சட்டம் ஒன்று இவ்வாறான பிரிந்து செல்வது போன்ற கோரிக்கைகளுக்கு பல கட்டுமானங்களை வைத்திருக்கின்றது. பல கடப்பாடுகளை கடந்துதான் அவற்றை கொண்டு செல்ல வேண்டும். அதாவது அல்பர்டாவில் 11.6 பில்லியன் பேரல்கள் ஓயில் எண்ணெய் கனிமங்கள் எடுக்கலாம் என்கின்றது கண்டுபிடிக்கப்பட்டு அந்த பணிகள் இடம்பெறுகின்றன. அதன்படி பார்க்க போனால் கனடா பெறப்போகின்ற தொகை என்பது அன்னளவாக $9 டிரில்லியன். $9 டிரில்லியன் வருமானத்தை இந்த எண்ணெய் ஊடாக கனடா பெறப்போகின்றது. ஜூன் மாதம் ஆரம்பத்தில் ஆரம்பிக்கப்பட்டு நான் நினைக்கிறேன் ஜெனீவாவில் முதற்கட்ட பேச்சுவார்த்தையும் பின் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகள் லண்டனிலும் நடைபெற்று நேற்று அவர் அறிவித்திருக்கின்றார், தாங்கள் ஒரு ஒப்பந்தம் சாத்தி விட்டோம், எனவே இரண்டு தரப்புக்கும் இடையே இனி இந்த விடயத்தில் முரண்பாடு இருக்காது என்று. சீனாவில் இருந்து $100 சென்றால் அமெரிக்காவில் இருந்து $30 செல்லும். அமெரிக்காவில் இருந்து செல்கின்ற $30 கனிம பொருட்கள் அடிப்படை பொருட்களாக விலை குறைந்த பொருட்களாக இருக்கும். எனவே இதில் அவர்களுக்கு பெரிய வெற்றி என்பது இரு தரப்பும் தாங்கள் நினைத்ததை சாதிக்க முயன்றிருக்கின்றன. ஆனால் சீனா இப்பொழுது போட்டிக்கு போட்டியாக இருந்த வரி 145% இருந்த வரி இவ்வாறு செல்வதற்கான ஒரு மறைவு பின்னணி என்னவென்று சொன்னால் தவிர்க்க முடியாத சக்தியாக சீனா இருக்கின்றது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. சரி, வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற இந்த நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாங்கள் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற பில் C5 மசோதா பற்றிய விவரங்களோடு ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் சில விடயங்களை பகிர்ந்திருக்கின்றார். அது குறித்தும் பேச இருக்கின்றோம். உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு CMR யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். உலகில் எந்த பகுதியில் நீங்கள் இருந்தாலும் உடனுக்குடன் தரவேற்றம் செய்யப்படுகின்ற இந்த காணொளி தொகுப்புகளை நீங்கள் பார்வையிடலாம். அதோடு உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளலாம். CMR தமிழ் ரேடியோ என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எமக்கு உங்கள் ஆதரவை நல்குங்கள். இன்றைய காலை ஒலிபரப்பில் எங்களோடு இணைந்திருக்கின்றார் அரசியல் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா. அவரை சந்திக்கின்றோம். இனிய காலை வணக்கம் சுரேஷ். இனிய காலை வணக்கம் ராம். இனிய காலை வணக்கம் நேயர்களே. ஆமாம், இந்த மசோதா என்பது கனடாவை பொறுத்தவரையில் தற்போதைய காலகட்டத்திற்கு தேவையான ஒன்றாக பார்க்கப்பட்டிருந்தது. இருந்த பொழுதிலும் இதற்கு கட்சிகள் எவ்வாறான ஆதரவை வழங்குவார்கள், புதிதாக பதவியேற்ற மாக் அணிக்கான ஆதரவு நிலை எப்படி இருக்கும் என்ற பல கேள்விகள் எழுந்த நிலையில் இந்த மசோதா இப்பொழுது நிறைவேற்றப்பட்டிருப்பதாக ஆளுநர் நாயகம் அறிவித்திருக்கின்றார். இந்த மசோதாவினுடைய முக்கியத்துவம் பற்றி குறிப்பிடுங்கள். தற்போதைய இந்த வர்த்தக போர் காலகட்டத்தில் கனடா மாகாணங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய எந்தவித தடைகளும் இல்லாமல் வர்த்தகம் செய்யக்கூடிய ஒரு நிலை என்பது இந்த சட்டத்தின் மூலமாக ஏற்படுத்தப்படுகின்றது. தொடர்ந்தும் அல்பர்டா முதல்வர் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார். இவ்வாறான ஒரு சட்டம் அமுலுக்கு வந்தால் அல்பர்டாவையும் உள்வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுமா? ஏனென்றால் அவர் கனடாவில் இருந்து பிரிந்து செல்வதற்கான ஆதரவு நிலை என்பது முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகரித்த ஆதரவு நிலையை அடைந்திருப்பதாக நேற்றைய தினம் பத்திரிகையாளர் சந்திப்பில் டேனியல் ஸ்மித் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த சூழலில் தான் இந்த சட்டமும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இந்த மசோதா, இந்த நிறைவேற்றம் குறித்து உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது?
நிச்சயமாக இது 2024ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட ஒரு முன்னெடுப்பு அல்லது ஒரு மைய பொருளாக இருந்திருந்தாலும் தற்போதைய அரசு அதனை வெகு விரைவாக தான் பதவிக்கு வந்து சிறிது காலத்தில் செய்து முடித்திருப்பது என்பது நிச்சயமாக இந்த கனடாவின் தேவை குறித்த ஒரு புரிந்துணர்வு என்பது சகலருக்கும் இருக்கின்றது என்பதை காட்டுகின்றது. குறிப்பாக இந்த சட்டத்தின் கீழ் 2 விடயங்கள் முக்கியமாக கையாளப்பட போகின்றன. முதலாவதான நாங்கள் பார்க்க வேண்டியது மாகாணங்களிடையேயான தொழிலாளர் சென்று வருவதற்கான மற்றும் பொருட்கள் சென்று வருவதற்கான மற்றது பொருளாதார வேலைகள் அல்லது இந்த கனிமங்கள் தொடர்பான பல இத்தியாதிகளில் இருக்கின்ற தடைகளை நீக்குவது. குறிப்பாக அவர்களிடையே உள்ள பேரித்தடைகள் இப்போது இந்த ப்ரொவின்சியல் சேல்ஸ் டேக்ஸ் ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு செல்லும் பொழுது, அதே போல இப்பொழுது ஒரு தொழில் நிபுணர்கள் செல்கின்ற பொழுது இருக்கின்ற தடைகள் போன்ற பல இத்தியாதிகளும் எடுக்கப்பட்டு ஒரு தேசிய அளவிலான முயற்சி எடுக்கப்படுகின்ற பொழுது கனடாவின் மொத்த வருமானம் என்பது $100 பில்லியன் அதிகரிக்கும் என்பது பொருளாதார நிபுணர்களின் கருத்து. இது ஒரு பெரிய வெற்றி. 100 பில்லியன் என்பது ஒரு சாதாரண தொகை அல்ல. அதைவிட இந்த மற்ற நாடுகளில் தங்கி இருக்காமல் கனடாவானது தனது தேவைகளை தானே பூர்த்தி செய்யக்கூடிய சில, அதாவது கனிம பொருட்கள் அல்லது உணவுப் பொருட்கள் அல்லது மர வளங்கள் அல்லது கடல் உணர்வு சார் விடயங்கள் போன்ற பல விடயங்களிலும் மாறுதல்கள் ஏற்பட போகின்றன. இப்பொழுது குறிப்பாக பார்ப்பீர்களானால் இந்த நியூ ஃபவுண்ட்லேண்ட் மற்றும் அந்த பிரதேசங்களில் பிடிக்கப்படுகின்ற பிரின்சஸ் எட்வர்ட் போன்ற படங்களில் எல்லாம் பிடிக்கப்படுகின்ற அந்த சால்மன் என்கின்ற மீன் வகைகள் அல்லது லாப்ஸ்டர்ஸ் எல்லாம் அமெரிக்காவுக்கு செல்கின்ற தன்மைகள் எல்லாம் சில வழிகளில் குறைந்து அவை உள்ளூர் சந்தைகளுக்கு பெருமளவில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்ற பல விடயங்களிலும் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்பன நிச்சயமாக கனடாவை ஒரு நல்ல பாதையில் இட்டு செல்லும். அதே போன்று இன்னொரு விடயமும் இருக்கின்றது. இந்த பில்டிங் கனடா ஆக்ட், BCA எனப்படுகின்ற இந்த பில்டிங் கனடா ஆக்ட், இந்த 2 தான் இந்த சட்டத்தின் முக்கிய கூறுகள். இதன் கீழ் தேசிய கட்டமைப்புகள் மற்றும் அது பைப் லைன்ஸாக இருக்கலாம் அல்லது எந்த ஒரு கட்டமைப்பாக இருக்கலாம், அதனை இந்த மாநிலங்களோடும் மற்றும் இந்த பூர்வீக குடிகளோடும் இணைந்து கதைத்து அவர்கள் இதனை செய்வது மற்றும் இந்த பூர்வீக குடிகளுக்கான நிதி வளங்களை தொடர்ந்து காப்பது, அவர்களுக்கான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் அவர்களுக்குரிய தேவைகளுக்குரிய அவர்களுக்குரிய விருத்திக்குரிய நிதி வளங்கள் என்பதை இந்த வாக்கு மூலம் நினைக்கிறேன் கடந்த வாரமாக இருக்க வேண்டும் பாராளுமன்றத்தில் 2வது வாசிப்புக்கு எடுக்கப்பட்ட பொழுது 304 வாக்குகளை பெற்றிருந்தது. எனவே கன்சர்வேட்டிவ் கட்சியினரும் ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இது கனடாவின் ஒரு தேசிய தேவைக்கான விடயமாக கணிக்கப்பட்டு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை. ஆனால் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த சட்ட மசோதா குறித்து தங்களுடைய அதிருப்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக பூர்வீக குடிகளினுடைய நலன்கள் சார்ந்த எந்த விடயமும் இந்த சட்ட மசோதாவில் உள்ளடக்கப்படவில்லை என்றும், தாங்கள் இது தொடர்பான திருத்தங்களுக்கான பரிந்துரைகளை முன்வைத்த பொழுதிலும் கூட இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட தருணத்தில் எந்தவித தகவல்களும் சேர்த்துக் கொள்ளப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கின்றார்கள். ஆகவே இது பூர்வ குடிகளுக்கு எதிரான ஒரு சட்ட மசோதா என்ற ஒரு கருத்தை அவர்கள் முன்வைக்க முற்படுகிறார்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இதில் உண்மையான உள்ளடக்கத்தில் பூர்வ குடிகள் உள்ளடக்கப்படவில்லையா? இல்லை, நிச்சயமாக அவர்கள், அதாவது அந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று அவர்களுக்குரிய அந்த நிதி வளங்கள், அதாவது அந்த ஈக்விட்டி ஃபண்ட் அல்லது லோன் ப்ரோக்ராம் என்பது தொடர்ந்து செல்ல போகின்றது. ஆனால் இங்கே அதாவது இந்த 3 தேசிய, அதாவது இந்தோனேசியஸ் மற்றும் மெரிட்ஸ் இந்த 3 பூர்வீக அந்த குடி மக்களதும் அந்த ஆலோசனைகள் தெளிவாக பெறப்படவில்லை என்கின்ற ஒரு கருத்தியல் இருந்த பொழுதிலும் அவர்களுக்கு உரிய ஒரு அமைச்சு என்பது உருவாக்கப்பட்டு அவர்களுக்குரிய நலன்கள் பேணப்படுகின்ற தன்மை என்பது தற்போதைய அரசுகளில் உள்ளது. அந்த வகையில் பூரணமாக அவர்களுடைய நலன்கள் அல்லது அவர்களுடைய கருத்துக்கள் அல்லது அவர்களுடைய ஆளுமை பிரதேசங்கள் குறித்த அக்கறைகள் கொடுக்கப்படாவிட்டாலும் அந்த இந்தோனேசியஸ் லோன் கேரண்டி புரோகிராம் என்பது நிச்சயமாக
நிச்சயமாக அவர்கள் நான் குறிப்பிட்ட ஃபர்ஸ்ட் நேஷன் அந்த மெரிட்ஸ் இனியூட் கம்யூனிட்டிஸ் அந்த 3 கம்யூனிட்டிக்கும் நிச்சயமாக அது ஒரு வரப்பிரதாசம் அல்லது இந்த அவர்களுடைய நிலைகளை மேம்படுத்துவதற்கு உதவும். ஆனால் பூர்ணமாக அவர்களுடைய கோரிக்கைகள் அல்லது அவர்களுடைய நியாயப்பாடுகள் எடுக்கப்பட்டனவா என்றால் அதற்கான தன்மை இல்லை. மற்ற நீங்கள் இன்னொரு கேள்வியை கேட்டிருந்தீர்கள், இந்த அல்பர்டாவின் முதல்வருடைய கருத்து. அவ்வாறான ஆதரவு இருக்குமாக இருந்தால் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலின் பொழுது அது பிரதிபலிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கும். அதனை இப்பொழுது இருக்கின்ற சட்ட வாக்க திருத்தத்தின் மூலம் சாதாரணமாக அவரால் முன்மொழிய முடியாது. இதற்கான ஆலோசனைகள் நடைபெற வேண்டும், பல விடயங்கள் இருக்கின்றன. எனவே அதற்குரிய பொருள் என்பது இங்கே இன்னும் கனியவில்லை. ஆனால் அவர் தனது கோரிக்கை சாத்தியப்படலாம் என்பதை தெரிவிப்பதான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். என்றால் அவருக்குரிய ஆதரவு புலம் என்பது குறைந்த, அதாவது கனடா 2000 ஆண்டு இயற்றிய ஒரு சட்டம் ஒன்று இவ்வாறான பிரிந்து செல்வது போன்ற கோரிக்கைகளுக்கு பல கட்டுமானங்களை வைத்திருக்கின்றது. பல கடப்பாடுகளை கடந்துதான் அவற்றை கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் இப்பொழுது பார்க்கின்ற பொழுது வெளிப்படையாக பேசுகின்ற பொழுது முதல்வர்களை சந்தித்தோம், அனைத்து மாநாடுகளிலும் முதல்வர்கள் சந்தித்த பொழுது ஒருங்கிணைந்து செயற்படுவது போன்ற ஒரு செய்திதான் வெளியுலகுக்கு காட்டப்படுகிறது. இருந்த போதிலும் உள்வீட்டு விவகாரங்கள் என்று பார்க்கின்ற பொழுது பல்வேறு பிரச்சனைகள் அல்பர்டாவை பொறுத்தவரையில் இருப்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகவே இருக்கின்றது. ஏனென்றால் முதலில் ஒரு கருத்தும் பின்னர் இந்த பிரிவினைக்கான கருத்துக்களும் வருகின்ற பொழுது எவ்வாறு அனைத்து மாகாணங்களும் சேர்ந்து இயங்கக்கூடிய ஒரு நிலை கனடாவில் இருக்கின்றது என்பதனை நம்புவது மக்கள். இந்த கேள்வியை மக்கள் எழுப்புகிறார்கள். இதற்கு உங்களுடைய பதில் என்ன? இல்லை, அதற்குரிய காரணம் என்னவென்றால், அதாவது அல்பர்டாவில் 11.6 பில்லியன் பேரல்கள் ஓயில், அதாவது எண்ணெய் கனிமங்கள் எடுக்கலாம் என்கின்றது கண்டுபிடிக்கப்பட்டு அந்த பணிகள் இடம்பெறுகின்றன. அதன்படி பார்க்க போனால் கனடா பெறப்போகின்ற தொகை என்பது அன்னளவாக $9 டிரில்லியன். $9 டிரில்லியன் வருமானத்தை இந்த எண்ணெய் ஊடாக கனடா பெறப்போகின்றது. ஆனால் கனடாவின் இந்த தேசிய ஆளுமை, அதாவது பெடரல் லோவின் படி அது சகல மாநிலங்களுக்கும் பகிர்ந்து தேவைக்கு அளவுக்காக கொடுக்கப்படும். ஆனால் இங்கே அல்பர்டாவின் கோரிக்கை என்னவாக இருக்கின்றது என்றால் தங்களுடைய மாநிலத்திற்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் அல்லது தங்களுடைய மாநிலம் மேலதிகமான தொகைகளை பெற வேண்டும் என்று. அது இந்த மாநிலங்களுக்கு இடையேயான ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்திவிடும். அதாவது இவ்வாறு கூறலாம் என்றால் சில வேளைகளில் அடிப்படை சம்பளம் என்பது அல்பர்டாவில் $40 இருக்க, மற்ற இடங்களில் $20 இருந்தால் அது நிச்சயமாக பல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும். என்றால் அவர்களுடைய பொருளாதாரம் மேம்பட்டு அவர்களுக்கு மேலதிகமாக நிதிகள் கொடுக்கப்படுமாக இருந்தால் அவர்களுக்காக நிதி மேலதிகமாக கொடுக்கப்படுகின்றது, அதில் எந்தவித கருத்தும் மாறுபடும் இல்லை. ஆனால் அவர்கள் அந்த 9.6 அல்லது 9 அன்னளவாக 9 டிரில்லியன், 9 டிரில்லியன் என்றால் 9,000 பில்லியன் டாலர்கள், அது ஒரு பெரிய பணம். அந்த பணத்தை அந்த எண்ணெய் எடுத்து முடியும் காலம் வரையில் தாங்களுக்கு பெரும்பான்மையாக தேவை என்பதான அந்த கருத்தியலில் தான் இந்த பிரிந்து செல்வதற்கான ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றார். ஆனால் அதற்குரிய அதாவது எவ்வாறு கூறலாம் என்றால் அவர்கள் கேட்பது நிச்சயமாக மாகாணம் என்கின்ற வகையில் ஒரு வகையான சாதகத்தன்மை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்றால் சில வேளைகளில் நிதி வழங்கல்கள் கூட கொடுக்கப்படலாம். ஆனால் மறுபக்கமாக மற்ற 10 ஒட்டுமொத்தமாக 10 மாகாணங்களும் 3 பிரதேசங்களும் இருக்கின்ற இடத்தில் மற்ற 9 மாகாணங்களும் ஏனைய பிரதேசங்களும் சில வேளைகளில் சற்றே மாறுபட்ட நிலையில் இருக்கும் பொழுது அல்பர்டாவை நோக்கி செல்கின்ற அல்ல அல்பர்டாவை மையப்படுத்துகின்ற அல்லது அல்பர்டாவின் சனத்தொகை என்பது அதிகரிக்கக்கூடிய பல சாத்தியங்கள் எல்லாம் அங்கே ஆராயப்படும். இங்கே ஒரு விடயம் குறிப்பிட வேண்டும், அந்த உடனடியாக அங்கே இந்த அல்பர்டா பிரிவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதா என்றால் அதற்குரிய ஒரு அதாவது சாத்தியக்கூறு இல்லாத தன்மைதான் பெரும்பான்மையாக இருக்கின்றது. இருக்கின்ற மாகாணங்கள் 3 பக்கமும்
கனடாவின் மாகாணங்களாகவும் ஒரு பக்கம் அமெரிக்க எல்லையாகவும் இருக்கின்றது. ஒரு நிலத்தொடுகை, தொடுகை இல்லாத இடம் என்கின்ற பல விடயங்கள் எல்லாம் அவர்கள் கருத்தில் எடுக்க வேண்டும். இது ஒரு தங்களுக்குரிய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு கோரிக்கையாக எடுக்கலாமே ஒழிய ஒரு தூய பிரிந்து செல்வதற்கான கோரிக்கையாக நாங்கள் இதனை பார்க்க முடியாது. சரி, இப்பொழுது இந்த பில் C5 தொடர்புடைய விடயம் தான் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்த அறிவிப்பு. அவர் இந்த வர்த்தக போர் நடவடிக்கைகளில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய நாடான சீனாவோடு ஏற்கனவே தான் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்து விட்டதாக தெரிவித்திருக்கின்றார். ஒரு டீல் மேக் பண்ணப்பட்டு விட்டதாக தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. அதனை ட்ரம்பே கூறியிருக்கின்றார். இது தற்போதைய வர்த்தக போரில் எவ்வாறான ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகின்ற செய்தியாக நீங்கள் பார்க்கின்றீர்கள்? என்றால் சீனா ஒரு முக்கிய நாடாக இருந்தது, தொடர்ந்து எதிர்வினை ஆற்றக்கூடிய ஒரு நாடாகவும் இருந்தது. ஆகவே இப்பொழுது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான ஒரு வர்த்தக ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுவிட்டது, அதுவும் திரைமறைவில் கைச்சாத்திடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருப்பதை எப்படி பார்க்கிறீர்கள்? ஆமாம், இது சீனாவுக்கு பெரிய வெற்றி. ஜூன் மாதம் ஆரம்பத்தில் ஆரம்பிக்கப்பட்டு நான் நினைக்கிறேன் ஜெனீவாவில் முதற்கட்ட பேச்சுவார்த்தையும் பின் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகள் லண்டனிலும் நடைபெற்று நேற்று அவர் அறிவித்திருக்கின்றார், தாங்கள் ஒரு ஒப்பந்தம் கையை சாத்தி விட்டோம், எனவே இரண்டு தரப்புக்கும் இடையே இனி இந்த விடயத்தில் முரண்பாடு இருக்காது என்று. அந்த விடயங்கள் மௌனமா அல்லாது மறைக்கப்பட்டு என்பதை விட வெளிப்படுத்த பேணப்படாமல் வைத்திருந்தாலும் அங்கே நடைபெற்ற விடயத்தின் பிரகாரம் சைனா சாதாரணமாக சொல்லிவிட்டது தான் 10% விட மேலதிகமாக போவதில்லை என்று. இவர்களும் கீழே வந்திருக்கின்றார்கள். எவ்வாறு என்று சொன்னால் அதாவது 55% தங்களுடைய 140% வரிகளை குறைப்பதாக, அதாவது அந்த ஃபென்டினல் ரிலேட்டட் 20% வரி, மற்றது இந்த 10% என்பது அடிப்படை அந்த பேஸ் லைன் வரி, மற்றது இந்த இன்னொரு 25% என்பது அந்த மீள் அந்த மீள் கொள்வனவு வரி போன்றவற்றுக்கான வரி என்பது. எனவே அமெரிக்காவுக்குரிய வெற்றியாக பார்க்க முடியாது. ஏனென்றால் இருந்த நிலையிலும் பார்க்க ஒரு வீதம் தன்னும் கூடுதலான வரி கிடைத்தால் அது அமெரிக்காவுக்கு ஒரு வெற்றி என்று தானே கருத வேண்டும். இல்ல, நிச்சயமாக. ஆனால் மறுபக்கமாக இது எந்தெந்த பொருட்களுக்கு அனுகூலம் வழங்கப்பட போகின்றது என்பதை பொறுத்ததாக இருக்கின்றது. மற்ற இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் என்கின்ற பூமியில் கிடைக்கின்ற அரிதான கனிமங்கள், அவற்றுக்கான அந்த கட்டுப்பாடுகள் என்பவற்றில் கூட சீனா வந்து இந்த இவர்கள் கம்ப்யூட்டர் அல்லது இப்பொழுது இந்த இதுகளுக்கு எங்களை தொலைபேசி போன்றவற்றுக்கு செய்கின்ற சிப்ஸ் போன்ற விடயங்களை செய்வதற்கான அனுமதிகளில் எந்தவித தங்குதடையும் பெறவில்லை. அதே போன்று இந்த சீன மாணவர்கள் அமெரிக்காவுக்கு வருவதற்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் போன்றவற்றெல்லாம் நீக்கப்பட்டிருக்கின்றன. இப்ப இவ்வாறு கூறுங்கள், அமெரிக்காவில் இருந்து சீனாவுக்கு செல்கின்ற தொகை என்பதும் சீனாவில் இருந்து அமெரிக்காவுக்கு செல்கின்ற தொகை என்பதும் பாரிய அளவில் வேறுபாடை உடையது. அப்ப 1/3 பங்கு, அதாவது சீனாவில் இருந்து $100 சென்றால் அமெரிக்காவில் இருந்து $30 செல்லும். அமெரிக்காவில் இருந்து செல்கின்ற $30 கனிம பொருட்கள் அல்லது அடிப்படை பொருட்களாக விலை குறைந்த பொருட்களாக இருக்கும். எனவே இதில் அவர்களுக்கு பெரிய வெற்றி என்பது இருதரப்பும் தாங்கள் நினைத்ததை சாதிக்க முயன்றிருக்கின்றன. ஆனால் சீனா இப்பொழுது போட்டிக்கு போட்டியாக இருந்த வரி 145% இருந்த வரி இவ்வாறு செல்வதற்கான ஒரு மறைவு பின்னணி என்னவென்று சொன்னால் தவிர்க்க முடியாத சக்தியாக சீனா இருக்கின்றது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. சரி, இந்த விடயத்தில் கனடாவினால் இன்னும் ஒரு முடிவை எட்ட முடியாமல் இருப்பதற்கான காரணம் கனடா கொஞ்சம் பலம் குறைந்து இருப்பதற்கான ஒரு காரணமாக பார்க்கலாமா, அல்லது இன்னும் இந்த வர்த்தக போர் நீடித்து அது ஒரு முடிவு வரையும் பொழுது இவ்வாறான ஒரு சாத்தியப்பாடு கனடாவுக்கும் கிடைக்கும் என்று நம்புகின்றீர்களா? இல்லை, கனடா பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட வேண்டும். இவ்வாறு பாருங்கள், அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் மாக்கானி அவர்களும் அதாவது அவர்கள் தங்களுடைய ஒரு பிஸியான ஷெட்யூல், அதாவது இருவருமே ஒவ்வொரு விடயங்களில் அக்கறை செலுத்துவர்களாகத்தான் தற்பொழுது இருக்கின்றார்கள். அதற்குரிய காரணிகளும் இருக்கின்றன, G7, நேட்டோ மகாநாடு போன்ற பல இத்தியாதிகள். எனவே அவர்கள் ஒரு கட்டுக்கள் வந்து இந்த தொடர்பான நடவடிக்கைகளை அந்த சாத்தியப்படுத்தும் வரை அதுவரை உள்ளக அமைப்புகள் என்பன பேச்சுக்களில் ஈடுபடும். அமைச்சு மட்டத்திலோ அல்ல அதிகாரிகள்
மட்டத்திலோ. எனவே அவர்கள் அந்த தலைவர்கள் மத்தியிலான ஒரு உடன்பாட்டுக்கு வருவதற்கான சாத்தியம் அநேகமாக செப்டம்பர் மாதம் அளவில், அதாவது சில வேளைகள் முன்கூட்டியே, இப்பொழுது குறிப்பாக இப்பொழுது கூட ஆரம்பிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன என்று சொன்னால், கனடா அமெரிக்கா எதை செய்கின்றதோ அதே விதத்தில் தான் கனடாவும் செயல்படுகின்றது. மாறுபட்டு செயல்படவில்லை. அவர்கள் வரி விதித்தால் தாங்களும் வரி விதித்துக் கொண்டிருக்கின்ற தன்மை இருக்கின்றது. எனவே செப்டம்பர் மீண்டும் பாராளுமன்றம் தொடங்குகின்ற பொழுது, நீ பாராளுமன்ற கூடகால விடுமுறை போன்ற இத்தியாதிகளுக்கு பிறகு அவ்வாறான விடயம் நடைபெற கூடும். ஆனால் சில வேளைகளில் மாகாணி அவர்கள் அதனை முன்கூட்டியே செய்ய வேண்டிய தேவையை அல்பர்டாவும் கியூபெக்கும் அவருக்கு ஏற்படுத்தியிருக்கும். இப்பொழுது அல்பர்டா விடயங்கள் எல்லாம் சில வேளைகளில் அவர் செய்கின்ற மாறுதல் என்பது கருத்தியல் மாற்றத்துக்கு வழிவகுக்கும். அவ்வாறான நிலைமை ஏற்பட்டால் நிச்சயமாக நாங்கள் ஒரு முடிவை, அதாவது விரைவான முடிவை எதிர்பார்க்கலாம். நன்றி சுரேஷ், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. மீண்டும் மற்றொரு பொழுதிலே சந்திப்போம். நன்றி ராம், நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.